கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நினைக்கும் வாழ்க்கை. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். மேற்கண்ட விண்ணப்ப ஜெபம் நெகேமியா கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறதாக உள்ளது. காரணம், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதை கேள்விப்பட்ட போது சூசான் அரண்மனையில் இருக்கும் நெகேமியா புலம்பி அழுகிறதை பார்க்கிறோம். துக்கத்தின் மிகுதியால் ராஜாவின் அனுமதியோடு எருசலேம் அலங்கம் கட்ட ஆசைப்படுகிறார். எனவே எருசலேம் மக்களை அழைத்து, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எனினும் அவர்கள் வேலையை தடுக்கும்படியாக சில யூதர்கள் எழும்பினர். கோபமடைந்து எரிச்சலடைந்து வேலையை தடுக்க முன்வந்தனர். தேவன் நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. 52 நாட்களுக்குள் ஆலயம் கட்டி முடித்தனர். நான் இந்த ஜனங்களுக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். பிரியரே, தொற்கால் மரித்த பின்னும் அவள் செய்த நற்கிரியைகளையும் தருமங்களையும் நினைத்து மக்கள் அவளை சூழ்ந்து நின்றனர். நாமும் இந்த உலகில் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை நினைக்கும்படியாகவும் நாம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். மனிதர்கள் புகழும்படி அல்ல, நம்மை உருவாக்கிய அப்பா மகிழும்படி நன்மை செய்ய என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். நெகேமியாவை போல, தொற்காலை போல என்னையும் பயன்படுத்தும் என்று அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கிற நாட்களில் எங்களுடைய புகழுக்காக மேன்மைக்காக அல்ல, உம்முடைய புகழுக்காக உம்முடைய மேன்மைக்காக நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.